ஓம் சாந்தி. ஏப்ரல் 17. மற்றவர்கள் மாற வேண்டும் என்று விரும்புதல். இன்றைய வீணான சிந்தனை. அவர்கள் இதை புரிந்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஏன் அவர்கள் இதை நிறுத்த மாட்டார்கள்? அவர்கள் மாற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். மற்றவர்களின் மாற்றத்துக்காக காத்திருப்பது. இதற்கான பாபாவின் மகா மந்திரம். இனிமையான குழந்தையே, ஈஸ்வரிய அன்புக்கு நீங்கள் உரிமையாளராகிவிட்டீர்கள். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே எல்லாம் இருக்கிறது. ஆத்மா கூறுகின்றார், பாபா, சில மனிதர்கள் மாற வேண்டும் என்று நான் விரும்பிக் கொண்டே இருக்கின்றேன். அவர்கள் செய்வதை அவர்களே உணர்ந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அவர்கள் அதை நிறுத்தக்கூடாதா? மற்றவர்கள் மாற வேண்டும் என்று விரும்புவதிலேயே எனது அதிகப்படியான ஆற்றலை செலவிடுகின்றேன். பாபா கூறுகின்றார், அன்பு சக்தி உங்களை தந்தையைப் போல மாற்றுகின்றது. எவர் எப்போதும் அன்பு நிறைந்தவராக இருக்கின்றாரோ அவர் முயற்சிக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர். எப்போதும் அன்பு நிலையில் இருக்கும் ஆத்மாக்களின் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு கணமும் பாபாவின் நினைவு மற்றும் சேவையில் மட்டுமே செலவிடப்படுகிறது. சூழ்நிலை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அன்பின் மூலம் மலையளவு பெரிய பிரச்சனையும் நீரைப் போல லேசாக மாறிவிடும். அன்பு கல்லையும் நீராக மாற்றும் வல்லமை கொண்டது. ஆத்மா கூறுகின்றார், புரிகின்றது பாபா, நான் மற்றவர்கள் மாற வேண்டும் என்று வீணாக விரும்புவதில் செலவிடும் ஆற்றல் உண்மையில் அன்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஆற்றலாகும். எப்போதும் அன்பு நிலையில் இருக்கும் ஆத்மா மற்றவர்கள் மாற வேண்டும் என்று விரும்புவதில்லை. அது பாபாவின் நினைவிலும் சேவையிலும் முழுமையாக மூழ்கியிருக்கும். அந்த அன்புதான் வெறும் விருப்பங்களால் செய்ய முடியாத மாற்றத்தை செய்கின்றது. அது கல்லையும் நீராக மாற்றுகிறது. கிரகிக்க வேண்டிய சக்தி அன்பின் சக்தி. நான் ஒரு ஆத்மா. நான் உடலிலிருந்து விலகுகின்றேன். ஒரு ஒளிப்புள்ளி. அன்புதான் எளிதான வழி என்பதை நான் நினைவுபடுத்துகின்றேன். பாபா ஏற்கனவே என் இதயத்தில் இணைந்துள்ளார். நானும் அவர் இதயத்தில் இணைந்துள்ளேன். இதை இப்போது நான் உணர்கின்றேன். எனது புத்தியை பாபாவை நோக்கி திருப்பி அன்பில்
முழுமையாக மூழ்கிருந்தேன். நான் அன்புக்கடலின் சொரூபமாகின்றேன். அன்பு என்றால் பாபாவுக்கு அருகில் இருப்பது. இதன் மூலம் அனைத்து சூழ்நிலைகளையும் எளிதாக கடந்து செல்ல முடிகிறது. ஒரு தந்தையைத் தவிர வேறு யாரும் இல்லை. தந்தையே எனது உலகம். தெய்வீக பார்வையின் சக்தியையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியையும் கொண்டு அன்பின் சுரகுகளால் நான் மேலே பறக்கின்றேன். ஓம் சாந்தி.